ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் எல்லாரும் அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜயா வந்துட்டு எப்படா மீனாவை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் அசைக்கிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலை செய்கிறது பழகி போச்சுங்க. நீ எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் நான் அதை யோசிக்க டார்ச்சராகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து மனசில் நினச்சி வேலை செய்கிறாங்க. வந்தோடனே நீ பூக்கடையெல்லாம் திறக்கக்கூடாது, போ டீயை போடுன்னு அனுப்பி விட்டாங்க. முத்துவும் எதுவும் பேசல. எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதாவது விஜயோட ஃப்ரெண்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே ஒவ்வொரு ரூமாக பேச கூட்டு போகலான்னு கூட்டு போனால் ஒவ்வொரு ரூமில் ஒருத்தர் பிஸியாக இருக்காங்க. நம்ம ஸ்ருதி டப்புன்னு கதவு சத்துறாங்க, ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து முத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் இருக்கனால சரி வேறு வழியில் வா மொட்டை மாடி போகலான்னு கூட்டு போனோம். ரூமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கு தான் நான் முத்துவை துரத்தி ஒன்று பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனோட இருக்கிறதோட அருமை உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என் பையன் என் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் இந்த மரமண்டைக்கு ஏறாதுங்க. அதாவது அவங்களுக்கு பெருசாக இருக்குன்னா அது முத்து மீனாவும் இல்லை, நம்ம ரோகிணியும் ஸ்ருதி மட்டும் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ரோகிணியோட அப்பாட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி நாங்கள் வீடு மேலே வீடு கட்டிடுவோம்னு சொல்லிட்டு கனவு கோட்டையை கட்டுறாங்க. இப்படியே கட்டிக்கிட்டு இருமா, கனவுல கோட்டையை கட்டிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து நான் அவங்கள்ட்ட அதாவது ஊரில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே சீக்கிரம் நீ உண்மையை சொல்கிறது ரொம்ப நல்லது, இதுக்கப்புறம் நடிக்கலாம் ஆள் தேட முடியாது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமாவாக நடிக்க வந்தவரை கூப்பிட்டு வச்சு செம்ம கிழிக்கிறாங்கங்க. கிழிச்சு முடிச்சுட்டு உனக்கு பணம் வேற வேணுமா போ அப்படின்னு சொல்லி திட்டு அனுப்பி விட்றாங்க. இப்போ வந்து நம்ம ரோகிணி மாட்ட போகிறாங்க. அதாவது ரோகிணியோட பார்லரோட ஒரிஜினல் ஓனர் வந்து நம்ம முத்துவோட காரில் வராங்கங்க. அவங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் அந்த அம்மா நல்லா மாட்ட போதுங்க வசமாக. ஏன்னா அவங்க வந்து பார்லர்கிட்ட வந்து இறங்கினோன்னே இங்கே எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, காசு கொடுக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி மேலே போகிறாரு. போனால் உண்மை தெரிய போகுதுங்க, நம்ம ரோகிணி தொக்கா மாட்ட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.